ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், யாராலையும் இவனை அங்கே பார்த்துருக்க முடியாது. யாராலையுமே இவனை அங்கே பார்த்துக்க முடியாது. இவன் அங்கே இல்லவே இல்லை, அவன் வெளியூருக்கு போயிட்டான், யாராலையும் அவனை பார்த்துருக்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? No one could have seen him there. No one could have seen him there. No one could have seen அப்படின்னா யாராலையும் பார்த்துருக்க முடியாது. ஹிம் அவனை, தேர் அங்கே, யாராலையும் இவனை அங்கே பார்த்துருக்க முடியாது. No one could have seen him there. நெக்ஸ்ட் ஒன், நீ இவனை அங்கே பார்க்கலாம். நீ இவனை அங்கே பார்க்கலாம், நீ அங்கே போனால் இவனை நீ அங்கே பார்க்கலாம், இவன் அங்கே தான் எப்பயுமே இருப்பான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? If you go there, you can see him. If you go there, you can see him. If you go there, நீ அங்கே போனால் you can see him, நீ அவனை பார்க்கலாம். நீ அங்கே போனால் அவனை பார்க்கலாம், அவன் அங்கே தான் இருப்பான். If you go there, you can see him. ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்னால் இவனை அங்கே பார்க்க முடியலை. என்னால் இவனை அங்கே பார்க்க முடியல, நான் இவனை பார்க்கறதுக்காக அங்கே போனேன், ஆனால் என்னால் அவனை பார்க்க முடியலை. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலை. இது நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலை, நான் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி நடந்துருச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I didn't expect this would happen. I didn't expect this would happen. I didn't expect அப்படின்னா நான் எதிர்பார்க்கலை. This would happen, இது நடக்கும்னு, இது நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலை. I didn't expect this would happen. இதுவே இது நடக்கும்னு நான் எதிர்பார்த்ததே இல்லை. இது நடக்கும்னு நான் எதிர்பார்த்ததே இல்லை. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I've never expected this would happen. I've never expected this would happen. I have never expected அப்படின்னா நான் எதிர்பார்த்ததே இல்லை. This would happen, இது நடக்கும்னு, இது நடக்கும்னு நான் எதிர்பார்த்ததே இல்லை. I have never expected this would happen. நெக்ஸ்ட் ஒன், இதெல்லாம் நடக்கும்னு நீ எப்போயாவது யோசிச்சிருக்கியா. இதெல்லாம் நடக்கும்னு நீ எப்போவாவது யோசிச்சிருக்கியா. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Have you ever thought this would happen? Have you ever thought this would happen? Have you ever thought, நீ எப்போயாவது யோசிச்சிருக்கியா. This would happen, இது நடக்கும்னு, இது நடக்கும்னு நீ எப்போயாவது யோசிச்சிருக்கியா. Have you ever thought this would happen? நெக்ஸ்ட் ஒன், நம்மளால் எப்போதும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. நம்மளால் எப்போதும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வேறு மாதிரி தான் நடந்துப்போம், எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We can't be the same for all the time. We can't be the same for all the time. We can't be the same, நம்மளால் அதே மாதிரி இருக்க முடியாது. For all the time, எல்லா நேரமும் நம்மளால் ஒரே மாதிரி இருக்க முடியாது. We can't be the same for all the time. ஸோ இதுவே அவன் எப்போதும் ஒரே மாதிரி தான் இருக்கான். அவன் எப்போதும் ஒரே மாதிரி தான் இருக்கான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is same all the time. He is same all the time. He is same அப்படின்னா அவன் அதே மாதிரி இருக்கான். All the time, எல்லா நேரமும் அவன் ஒரே மாதிரி இருக்கான். He is same all the time. ஸோ நெக்ஸ்ட் ஒன், எல்லா நேரமும் உன்னால் ஒரே மாதிரி இருக்க முடியுமா. எல்லா நேரமும் உன்னால் ஒரே மாதிரி இருக்க முடியுமா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Can you be the same all the time? Can you be the same all the time? Can you be the same அப்படின்னா உன்னால் அதே மாதிரி இருக்க முடியுமா. Can you be, உன்னால் இருக்க முடியுமா. The same, அதே மாதிரி. All the time, எல்லா நேரமும் உன்னால் அதே மாதிரி இருக்க முடியுமா. Can you be the same all the time? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நமக்கு பிடிச்சவங்க கிட்ட தான் நம்ம கோபப்படுவோம். நமக்கு பிடிச்சவங்க கிட்ட தான் நம்ம கோபப்படுவோம், எல்லார்கிட்டையும் கோபப்பட மாட்டோம். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We only get angry with our dear ones. We only get angry with our dear ones. We only get angry, நம்ம கோபப்படுவோம். With our dear ones, நமக்கு பிடிச்சவங்க கிட்ட மட்டும்தான். அந்த மட்டும்தாங்கிறதுக்கு தான் அங்கே ஒன்லி வந்திருக்கும், ஓகேவா. ஸோ we only get angry with our dear ones. We only get angry with our loved ones அப்படியும் சொல்லலாம், ஓகேவா. With our loved ones, with our dear ones, நம்ம கோபப்படுவோம், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன்,
உன்னால் எல்லார்கிட்டையும் கோபப்பட முடியாது. உன்னால் எல்லார்கிட்டையும் கோபப்பட முடியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You can't get angry with everyone. You can't get angry with everyone. You can't get angry. உன்னால் கோபப்பட முடியாது. With everyone, எல்லோர்கிட்டையும் உன்னால் கோபப்பட முடியாது. You can't get angry with everyone. So next one. எல்லோர்கிட்டையும் கோபப்படாத. எல்லோர்கிட்டையும் கோபப்படாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எது சரி எது தப்புன்னு உனக்கு தெரியாதா? எது சரி எது தப்புன்னு உனக்கு தெரியாதா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't you know what is right and wrong? Don't you know what is right and wrong? Don't you know உனக்கு தெரியாதா? What is right எது சரின்னு and wrong தப்புன்னு. எது சரி தப்புன்னு உனக்கு தெரியாதா? Don't you know what is right and wrong? Next one. அவனுக்கு பிடிக்குதோ இல்லையோ அவன் இதை கண்டிப்பாக பண்ணுவான். அவனுக்கு பிடிக்குதோ இல்லையோ அவன் இதை கண்டிப்பாக பண்ணுவான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will definitely do it whether he likes it or not. He will definitely do it whether he likes it or not. He will definitely do it. அவன் இதை கண்டிப்பாக பண்ணுவான். Whether he likes it or not. அவனுக்கு பிடிக்குதோ இல்லையோ அவன் இதை கண்டிப்பாக பண்ணுவான். He will definitely do it whether he likes it or not. So next one. இவன் எல்லா பிரச்சனையையும் ரொம்ப சுலபமாக சந்திப்பான். இவன் எல்லா பிரச்சனையுமே ரொம்ப ஈஸியாக சந்திப்பான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He faces all the problems so easily. He faces all the problems so easily. He faces அப்படின்னா அவன் சந்திப்பான். All the problems எல்லா பிரச்சனைகளையும் so easily ரொம்ப சுலபமாக. இவன் எல்லா பிரச்சனையும் ரொம்ப சுலபமாக சந்திப்பான். ஓகேவா? அவன் சொல்கிறத மட்டும் பண்ணு. அவன் சொல்கிறத மட்டும் பண்ணுவோம். இஷ்டத்துக்கு நீயா எல்லாம் பண்ணாத. அவன் சொல்கிறத மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Just do what he says. Just do what he says. Just do அப்படின்னா அது மட்டும் பண்ணு. What he says அவன் என்ன சொல்கிறானோ அதை மட்டும் பண்ணு. Just do what he says. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் சொன்னதை தான் நான் செஞ்சேன். அவன் சொன்னதை தான் நான் செஞ்சேன். இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I just did what he said. I just did what he said. I just did. நான் அதை தான் பண்ணினேன். இந்த தான் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு தான் ஜஸ்ட். I just did. நான் பண்ணினேன். What he said அவன் என்ன சொன்னானோ அதை தான் நான் பண்ணினேன். ஓகேவா? ஸோ இதுவே அவன் என்கிட்ட என்ன சொன்னானோ அதை தான் நான் பண்ணினேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I just did what he told me. I just did what he told me. I just did. நான் அதை தான் பண்ணினேன். What he told me அவன் என்கிட்ட என்ன சொன்னானோ அதை தான் நான் பண்ணேன். ஸோ சொன்னானோ ரெண்டு சென்டென்ஸ்லையுமே சொல்கிறது தான் வந்திருக்கு. பட் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் நம்ம செட் யூஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் சென்டென்ஸில் டோல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் யாருக்கிட்ட சொன்னது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணல. அதனால செட். இங்கே என்கிட்ட சொன்னது அப்படின்னு யார்கிட்ட சொல்கிறது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால டோல்டு. ஓகேவா? டோல்டு மீ என்கிட்ட சொன்னது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ சொன்னதை தவிர நான் வேறு எதுவுமே பண்ணலை. நீ சொன்னதை தவிர நான் வேறு எதுவுமே பண்ணலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I did nothing but what you said. I did nothing but what you said. I did nothing. நான் எதுவுமே பண்ணலை. நத்திங் அப்படின்னா ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ I did nothing அப்படின்னா நான் ஒன்றுமே பண்ணலை. பட் வாட் யூ செட் நீ சொன்னதை தவிர. ஆனால் நீ சொன்னதை நான் பண்ணினேன். அதை தவிர நான் வேறு எதுவுமே பண்ணலை. I did nothing but what you said. ஸோ இதுவே நீ என்கிட்ட சொன்னதை தவிர நான் வேறு எதுவுமே பண்ணலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I did nothing but what you told me. I did nothing but what you told me. I did nothing. நான் எதுவுமே பண்ணலை. பட் வாட் யூ டோல்ட் மீ நீ என்கிட்ட சொன்னதை தவிர நான் எதுவுமே பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் ஒன். அவன் சொல்கிற எல்லாத்தையுமே பண்ணாத. அவன் சொல்கிற எல்லாத்தையுமே பண்ணாத. அவன் நிறையா சொல்லிக்கிட்டே இருப்பான். அது எல்லாத்தையுமே நீ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't do everything he says. Don't do everything he says. Don't do அப்படின்னா பண்ணாத. Everything he says அவன் சொல்கிற எல்லாமே நீ பண்ணாத.
don't do everything he says. So next one, அவன் சொன்ன எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டு இருக்கேன். அவன் சொன்ன எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு இருக்கேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'm doing everything he said. I'm doing everything he said. I'm doing அப்படின்னா நான் பண்ணிட்டு இருக்கேன். Everything he said. அவன் சொன்ன எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டு இருக்கேன். I'm doing everything he said. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நான் சொன்ன எல்லாமே உன்னால் பண்ண முடியுமா? நான் சொன்ன எல்லாமே உன்னால் பண்ண முடியுமா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Can you do everything I said? Can you do everything I said? Can you do? உன்னால் பண்ண முடியுமா? Everything I said. நான் சொன்ன எல்லாத்தையுமே உன்னால் பண்ண முடியுமா? Can you do everything I said? நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நீ சொன்ன எதையுமே என்னால் செய்ய முடியாது. நீ சொன்ன எதையுமே என்னால் செய்ய முடியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can't do anything you said. I can't do anything you said. I can't do என்னால் பண்ண முடியாது. Anything you said. நீ சொன்ன எதையுமே என்னால் பண்ண முடியாது. I can't do anything you said. So next one, நான் உன்னிடம் சொன்னதில் நீ எதை செய்ய போகிறாய்? நான் உன்னிடம் சொன்னதில் நீ எதை செய்ய போகிறாய்? நான் உன்கிட்ட நிறையா சொன்னலை, அதில் நீ எதை செய்ய போகிற அதை என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? What are you going to do out of what I told you? What are you going to do out of what I told you? What are you going to do? அப்படின்னா நீ என்ன பண்ண போகிற? Out of what I told you. நான் உன்கிட்ட சொன்னதில் out of what I told you. நான் உன்கிட்ட சொன்னதில் நீ என்ன பண்ண போகிற? What are you going to do? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ என்கிட்ட சொன்ன எதையுமே நான் நாளைக்கு பண்ண மாட்டேன். நீ என்கிட்ட சொன்ன எதையுமே நான் நாளைக்கு செய்ய மாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போது நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வேலை இருக்குது. இங்கே இருக்கும் எல்லோருக்கும் வேலை இருக்குது. உனக்கு யாராவது வேணும்னா நீ வேறு எங்கேயாவது போய் கூப்பிடு. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே செய்கிறதுக்கு வேலை இருக்குது, அங்கே போய் கூப்பிடு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everyone here has work to do. Everyone here has work to do. Everyone here இங்கே இருக்கும் அனைவரும் has work வேலை இருக்குது, to do பண்ணுறதுக்கு, இங்கே இருக்கிற எல்லோருக்கும் செய்கிறதுக்கு வேலை இருக்குது. Everyone here has work to do. இங்கு இருக்கும் எல்லோருக்கும் வேலை இருக்கிறதா? இங்கு இருக்கும் எல்லோருக்கும் வேலை இருக்கிறதா? இங்கே யாருமே ஃப்ரீயாக இல்லையா? இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வேலை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Does everyone here have work? Does everyone here have work? Does everyone here இங்கே இருக்கும் எல்லோரும், everyone here அப்படின்னா இங்கே இருக்கும் எல்லோரும். Does have work வேலை இருக்கா? இங்கே இருக்கிற எல்லோருக்கும், everyone here இங்கே இருக்கும் எல்லோருக்கும் does have work வேலை இருக்கா? ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிற எல்லோருக்கும் வேலை இருக்கா? Does everyone here have work? இங்கே வந்து everyone அப்படின்னா has தானே வரணும். இங்கே ஏன் have வந்திருக்கு அப்படின்னா இங்கே நம்ம டூவை டஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அதனால இங்கே நம்ம have தான் யூஸ் பண்ணணும். ஸோ does everyone here have work? இங்கே இருக்கிற எல்லோருக்கும் வேலை இருக்கிறதா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இங்கு இருக்கும் எல்லோருக்கும் வேலை இல்லை. இங்கு இருக்கும் எல்லோருக்கும் வேலை இல்லை. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வேலை இல்லை. சில பேர் ஃப்ரீயாக இருக்காங்க, சில பேருக்கு தான் வேலை இருக்குது, எல்லாருக்குமே வேலை இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Not everyone here has work. Not everyone here has work. Not everyone here has work அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வேலை இல்லை, சில பேர் ஃப்ரீயாக இருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறதுலேருந்து யாரையாவது அழைச்சிக்கலாம். Not everyone here has work. ஸோ இதுவே இங்கே இருக்கும் யாருக்குமே வேலை இல்லை. இங்கே இருக்கும் யாருக்குமே வேலை இல்லை. இங்கே இருக்கிற யாருக்குமே வேலை இல்லை, எல்லாமே சும்மா தான் உட்காந்துருக்கோம், யாருக்குமே வேலை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
No one here has work. No one here has work. No one here. இங்கே இருக்கிற யாருமே இல்லை. Has work. ஒர்க் இருக்கிறதுக்கு இங்கே இருக்கிற யாருக்குமே ஒர்க் இல்லை. No one here has work. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ இதை மறக்கக்கூடாது. நீ இதை இதுக்கப்புறம் மறக்கக்கூடாது. நீ ஞாபகம் வச்சுக்கணும், இதுக்கு மேலே நீ இதை மறக்கக்கூடாது அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You should not forget this hereafter. You should not forget this hereafter. You should not forget. You should forget அப்படின்னா நீ மறக்கணும். You should not forget அப்படின்னா நீ மறக்கக்கூடாது. This இதை hereafter இதுக்கப்புறம் நீ இதை மறக்கக்கூடாது. You should not forget this hereafter. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நான் இதை மறப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். நான் இதை மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் என்னால் மறக்கவே முடியல, நான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am trying to forget it. I am trying to forget it. I am trying. நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். To forget it. இதை மறக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். I am trying to forget it. இன்றைக்கான சென்டென்சஸ்க்கான ஆன்சர்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.